ஒரு இடத்துல கண்ணை மூடிக்கிட்டு 3 நிமிஷம் உட்கார சொல்லுங்க, இன்றைய தலைமுறையால உட்கார முடியாது. ஒரு புத்தகத்தை அமைதியாக வாசிக்க சொல்லுங்கள், முடியாது. யாரேனும் பேசினால் ஒரு 2 நிமிடம் உட்கார்ந்து பொறுமையாக முழுமையாக அறிவுரையாக கேட்க சொல்லுங்கள், அவர்களால் முடியாது. தவம் என்பது மனநிலையிலே ஒரு புள்ளியில் தன்னுடைய அறிவை, புத்தியை, மனநிலையை நிறுத்துவது. இது மிக செயற்கரிய செயல். நான் அப்படி சொல்றேன், தவம் கூட செஞ்சிடலாங்க, தானம் செய்ய முடியாது. தானம் என்கின்ற அந்த நிலை வருது இல்ல, உன்னை கொடுக்கணும்னு நான் ஒண்ணு கேட்கிறேன், அங்க இருக்கிற எல்லாரையும் பார்த்து கேட்கிறேன், யாருங்க வள்ளல்? யார் வள்ளல்? பணக்காரனா? பணக்காரனா வள்ளல்? எல்லா பணக்காரர்களும் வள்ளல்களா? பணம் இருக்கிறவனா கொடுத்துறானா? இல்ல. எவன் ஒருவன் மனம் படைத்திருக்கிறானோ அவன் தான் வள்ளலே தவிர பணம் படைத்தவன் இல்லை வள்ளல். இன்ஃபோசிஸ் நாராயணன் சொன்னார், அள்ளி கொடுக்கிறதுக்கு பேர் இல்லையா கொடை. வலிக்க வலிக்க எவன் ஒருவன் கிள்ளி கொடுக்கிறானோ அவன் கொடையாளன்டான். இது வரணுமே. தவம் கூட உட்கார்ந்து செய்து விடலாம். ஏன்னா ஐயா நல்லா சொன்னார் புலவர், தவம் என்பது தன்னிலை குறித்தது, தானம் என்பது முன்னிலை குறித்தது. உங்களுக்காக நீங்கள் எதை வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம், அதுவே கஷ்டம் தான். ஆனால் அதை கூட செய்து கொண்டவர்கள் உண்டு. முன்னால் இருக்கின்றவர்களை கண்ணியப்படுத்துவதற்காக தன்னை அழித்துக் கொள்ளுகின்றவர்கள் தான் தானத்தில் சிறந்தவர்களாக இருக்கிறார்கள். அதுதான் செயற்கரிய செயலிலே சிறந்தது என்று நாங்கள் பேசுகிறோம். நபிகள் நாயகம் ஒரு வார்த்தை சொல்லுவார், நன்மை செய்வதில் முந்திக் கொள்ளுங்கள். எனக்கு எப்பவுமே புத்தகத்தை பரிசாக கொடுக்கின்றவர்களை பிடிக்கும், அதை மறைத்து மூடி கொடுக்கின்றவர்களை பிடிக்காது. நான் வாசித்தால் முன்னால் இருக்கின்றவர்களுக்கு நன்மை நடக்கும். இவர்களுக்கு ஏதேனும் சொல்லிவிட வேண்டுமே என்பதற்காக நான் என்னையே செதுக்கிக் கொள்ளுகின்ற ஒரு ஆயுதம் தான் புத்தகம். அந்த புத்தகம் என் கையில் வந்தவுடன் இது என்ன புத்தகம் என்று பார்ப்பதற்காக நான் முந்திக் கொண்டது, தம்பி மனதை அடக்காத செயல் அல்ல, நன்மை செய்து கொள்வதில் முந்திக் கொள்ளுங்கள் என்று சொன்ன நபிகள் நாயகத்தினுடைய ஒரு செயல். நான் இப்படி சொல்றேன், ஒரு மன்னன் உட்கார்ந்து இருக்கான். இதை யாரு சொல்றா தெரியுமா? 2 இடத்துல வருது இந்த குறிப்பு. ஒண்ணு கண்ணகி சொல்றா, இன்னொன்னு முத்தொள்ளாயிரத்தில் ஒரு கவிஞன் சொல்றான். இந்த 2 வரலாற்று, ஒரு வரலாற்று குறிப்பை 2 இடத்துல பார்க்கலாம். இது என்னன்னா, ஒரு புறா பறந்து வந்துச்சு, ஒரு மன்னன் உட்கார்ந்து இருந்தான், அவன் மடியில வந்து விழுந்துருச்சு. அந்த மடியில விழுந்த அந்த புறாவை எடுத்து பார்க்கறான், அது காயப்பட்டிருக்கு. அதை தேடி பருந்து ஒண்ணு வந்துருச்சு. இது என்னுடைய இறை, எனக்கு கொடு என்று கேட்கிறது அந்த பருந்து. சிபி என்ன பண்ணா, அந்த மன்னன் பேர் சிபி சக்கரவர்த்தி, அவன் என்ன பண்ணா, உனக்கு பசிக்குது, உனக்கு சோறு தானே வேணும், எனக்கு அந்த மாமிசம் வேண்டும். உடனே தன்னுடைய தொடையை அறுத்து புறாவுக்கு இணையா வச்சு கொடுத்துட்டான். இப்படி ஒரு குறிப்பு முத்தொள்ளாயிரத்தில் வருகிறது. தன்னுடைய சதையை அறுத்து கொடுத்தான்ல, இது என்னடான்னு கேட்கிறான். நீங்க எல்லாம் சொன்னீங்கல்ல, தானம் செய்வது என்பது தவத்தின் ஒரு பகுதி, தவத்தின் ஒரு பகுதி கிடையாது. தானம் செய்வது தவத்தின் பகுதி கிடையாது, அது வீரத்தின் பகுதி. இது கொடை வீரமா இல்லை படை வீரமான்னு கேட்கிறாங்க. அவன் உடம்பு அறுத்து கொடுக்கிறது இருக்குல்ல, உடம்ப கொடுக்கிறது இருக்குல்ல, உறுப்புகளை கொடுக்கிறது இருக்குல்ல, நீங்கள் செய்கின்ற தவத்தை விட மிக மேலான செயலாக இந்த தானம் இருக்கின்ற காரணத்தினால் தான் உறுப்பு தானத்தை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஒண்ணுல மனசு இருக்குல்ல, அது தானம் வழங்குகின்ற அந்த மனசு இருக்கல, அந்த ஃப்ரீசிங் பாயிண்ட், அது கொடுக்கணும்னு ஒரு மனசு வரும், அது ஒரு நெருப்பு மாதிரி பத்தம், அது டக்குன்னு எடுத்து கொடுத்துருவாங்க. கொடுக்கவே முடியாதபடிக்காக இருக்கக்கூடிய விஷயம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சிருப்பாங்க, டக்குன்னு எடுத்து கொடுப்பாங்க. இது தவத்தை விட சிறந்த செயல் என்கிறேன் நான். இந்த மொத்தமா எடுத்து கொடுக்கிற அந்த ஃப்ரீசிங் பாயிண்ட், அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் இருக்குல்ல, அது என்னன்றத சொல்றேன் பாருங்க. அதை நான் பிடிச்சி வச்சு சொல்றேன். முடிஞ்சா தானம் சிறந்ததா தவம் சிறந்ததா என்று அவையும் நடுவர் அவர்களும் தீர்ப்பு எழுதட்டும். ஒரு கலவரம் நடக்குதுயா இந்த நாட்டுல. ஒரு குழந்தைய வச்சுட்டு ஒரு அம்மா ஓடுறா. அவ கிறிஸ்துவரா சீக்கியலா இந்துவா முஸ்லிமான்னு தெரியாது, பொம்பளை ஓடுறா. உடனே என்ன பண்றாங்க கலவரக்காரர்கள், அவன் கையில இருந்து பிள்ளைய பிடுங்கிட்டாங்க. பிடுங்கி நெருப்புல போட்டாங்க. தாய் முன்னாலே போட்டாங்க. தாய் ஸ்தம்பிச்சுட்டா, மூளை ஸ்தம்பிச்சிருச்சு. ஸ்தம்பிச்சு பைத்தியம் ஆயிட்டு உட்கார்ந்து இருக்கா கேம்ப்ல. நான் நேரடியாக அனுபவித்த விஷயம் இது. கேம்ப்ல உட்கார்ந்து இருக்கா. அந்த நேரத்துல ஒரு பொண்ணு 5 மாச குழந்தை, அதை எடுத்துட்டு அந்த பக்கமா வரா. அவ ஏதோ இழந்துருக்கா, அவளும் கேம்ப்ல இருக்கா. அப்ப இந்த அம்மா தலைவிரி கோலமா நெஞ்சில அடிச்சுக்கிட்டு எல்லாரையும் இப்படி பார்த்துட்டு என்ன ஆச்சுன்னு கேட்டா, குழந்தைய யாரோ பிடிச்சி தீயில போட்டாங்க,
ஸ்தம்பிச்சிருச்சு. உடனே அந்த அம்மா என்ன தெரியும் பண்ணா, தான் கையில இருக்கிற குழந்தைய டக்குனு போய் அந்த தாய் மடியில போட்டா. அவளுடைய புத்த சுவாதீனம் நின்று போனது. அவ உணர்வுக்கு வந்தாள். இதுக்கு உட்கார்ந்துகிட்டு யோசிக்கப்படாது, இது கொடுத்தா என்ன ஆகும். இந்த வினாடி இருக்கல, அந்த ஃப்ரீசிங் பாயிண்ட், அதாங்க காளி, அதாங்க சாமி. இந்த வினாடியில தன்னுடைய குழந்தையை, கணவனை, மனைவியை இழந்தவர்கள் டக்குன்னு சொல்றாங்கல்ல, தம்பி நீ சொன்னியே தவிக்கிறாங்க சீக்கிரமா மன அடக்கம் இல்லைன்னு. 1 மணி நேரத்துல முடிவு பண்ணோம் தம்பி, கொடுக்கணுமா இல்லையான்னு 1/2 மணி நேரத்துல முடிவு பண்ணணும். இந்த துக்கம் தாழாமல் இருக்கின்ற அந்த நேரத்தில் கூட துக்கத்தை ஒரு புறம் வைத்துவிட்டு, என் பிள்ளைகளுடைய உறுப்பை யாருக்கு வேண்டுமானாலும் தானம் செய்யுங்கள், அவன் இந்த உறுப்புகளின் மூலமாவது இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கட்டும் என்று தான் பெற்றெடுத்து வளர்த்த பிள்ளையினுடைய உடலை அறுத்து கொடுக்கிறாங்க. செயற்கரிய செயல். ஒன்றை செய்ய வேண்டும் என்றால், நான் ஒண்ணு சொல்லட்டுமா, இந்த உறுப்பு தானத்திலே சீனியர் ஒருத்தர் இருக்கிறார், நம்ம புராணத்துல இருக்கிறார், திண்ணப்பன்னு சொல்ற கண்ணப்பன். சாமி கண்ணுல இந்த ரத்தம் வருதுன்னு உடனே கண்ணை அப்பி கொடுத்தானே, இந்த பக்கத்துல இருந்து வருது கண்ணீர், செந்நீரா வருது. உடனே இன்னொரு கண்ணை எடுக்க போனா பாருங்க, அந்த மனம் தான் தான மனம். ஒன்ன கொடுக்கிறது இல்ல, கொடுத்ததுக்கு அப்புறமாவும் கொடுக்கிறது இருக்குல்ல, அது இங்குதான் சாத்தியமாகும். நீங்கள் என்ன வேண்டுமானாலும் தவம் செய்து கொள்ளுங்கள், அது உங்களுக்கானது. ஆனால் எப்பொழுது அது சமூகத்திற்கு பயன்படும் என்றால், இந்த தான மனம் வருகின்ற பொழுதுதான் அது பயன்படும். தவச்சீலர்களையும் உயிரோடு வைத்திருப்பது தானம் கையில் கொண்டிருக்கின்றவர்களுடைய மனநிலை தான் என்பதனை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. தவச்சீலர்கள் எப்படி வாழ்கிறார்கள்? படிக்கிறோம் ஐயா படித்தவர், நான் படித்தவள். புத்தனுக்கு புத்தனால் பெருமை இல்லை, அசோகனால் தான் பெருமை. அசோகன் என்கின்ற சக்கரவர்த்தி என்ற ஒன்று இல்லை என்றால் புத்தம் இந்த மண்ணில் கிடையாது. செலவழிக்கிறாங்க இல்லையா பணம். இந்த தம்பி வந்தவுடனே இப்போதான் முளை விடுது. ஐயா வாங்குற கவர்ல அவர் தொட்ட உடனே எவ்வளவு காசு அவர் சொல்லிடுவாரா? எத்தனை குழந்தைகளை படிக்க வைக்கிறார் தெரியுமா? அவரு எவ்வளவு தானம் செய்கிறார் தெரியுமா? நல்லாசிரியர் விருது பெற்றவர். பணத்தை எண்ணாமல் அந்த கவரை அப்படியே குழந்தைகளுடைய ஃபீஸ்க்காக கொடுக்கிற ஆளை பார்த்து கையில பார்த்த உடனே சொல்லிடுவாரா எவ்வளவு. எப்படி இருக்கு பாரு. தவம் அப்படித்தான் பேசும். தானம், தவம் மூளை சம்பந்தப்பட்டது, தானம் மனம் சம்பந்தப்பட்டது. அது மனசுங்க. அந்த மனசை நீங்க எந்த உறுப்பினாலும் காட்டவே முடியாது. இதயத்தால் சிந்தியுங்கள், இதயத்தால் சிந்தியுங்கள். இதயம் என்ன சிந்திக்கக்கூடிய உறுப்பா? அது மூளையில் தான் சிந்திக்கிறோம். இதயம் என்கின்ற ஒன்றை ஏன் வைத்திருக்கிறார்கள்? இப்படி ஹார்ட்டை காட்டுறீங்களா? என்னத்துக்கு? அதுல என்ன இருக்கு? நான் ஒன்னொரு சொல்லவா, அது ஸ்தூலம், இது சூட்சுமம், இது வர்ச்சுவல், அது பிசிக்கல். நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள். உங்கள் தவத்தினால் பயன் எது என்றால், தானத்தில் நீங்கள் சிறந்தவர்களாக இல்லை என்றால் நீங்கள் செய்த தவத்தினால் பலன் கிடையாது என்பதுதான் இன்றைக்கு நாம் அறிந்திருக்கக்கூடிய பேருண்மை. 2 வார்த்தையை சொல்றார் வள்ளுவர், தானமும் தவமும் இரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காதெனின். அது ஏன் தவமும் தானமும் சொல்ல? வானம்ங்கிற சொல்லுக்காகவா? கிடையாது. எது முன்னிலைப்படுத்த வேண்டும்? இந்த உலகம் வாழ்கிறது என்றால் நல்லோர் ஒருவர் உலரே அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யுமா மழை. அந்த ஒருவர் இருக்கார் இல்லையா, கொடுக்கக்கூடிய குணம் இருக்கிறவங்க. அம்மா மனசு இருக்குல்ல, தாய் மனசு இருக்கு இல்லையா, செயற்கரிய செய்வர் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்யலாதா. சிறியவர்களால் அதை செய்யவே முடியாது. பாருங்களேன், உலகத்திலேயே வள்ளல் பேர் கொண்ட ஒரு ஆளு, இதை சொல்லி நான் நிறைவு செய்யறையா, பேரே வள்ளலார். அவர் சொல்றாருங்க, இந்த உலகத்திலேயே பசி அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாம இருக்கணும்ங்கிறதுனால ஒரு அடுப்பு பத்த வச்சான் பாருங்க அந்த மனுஷன். இன்னைக்கும் எரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, இன்னைக்கும் வந்துகிட்டு இருக்க சோறு. நான் ஒண்ணு சொல்லட்டுமா, உலகத்திலே எது சிறந்ததுன்னு சொல்லட்டுமா? தானம் தாங்க சிறந்தது. நான் அந்த பக்கம் பேசியிருந்தா கூட இவ்வளவு முழுமையா பேசியிருந்திருக்க மாட்டேங்க. ஏன் தெரியுமா? சாவு வீடு இருக்கு இல்லைங்க, சாவு வீடு, செத்து போறாங்கல்ல, ஐயோ அம்மான்னு அடிச்சுக்கிட்டு இருக்கிற வீட்டுல கூட ஒருத்தன் யோசிப்பாங்க, வந்திருக்கிறவங்களுக்கு டீ காபி கொடுக்கணுமான்னு. அதாங்க நம்ம வாழ்க்கையினுடைய பண்பாடு. போய் உட்கார்ந்துக்கிறது இல்ல, அவருக்கு சொர்க்கம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு பிரேயர் பண்றது. அதனால் தான் அன்னை தெரசா சொன்னார், helping hands are more than praying hearts. தியானம் செய்கின்ற, பிரேயர் செய்கின்ற இதயங்களை விட சிறந்தது உதவி செய்கின்ற கரங்கள் என்று சொன்னார் அன்னை தெரசா.
உதவி செய்த கொடுக்கிற கரங்கள் இருக்கல்ல, இது பெருசுங்கிற நான். அதனால் தான் வாங்குகின்றவர்கள் கரம் கீழேயும் கொடுக்கின்றவர்கள் கரம் மேலேயும் இருக்கிறது. தவம் செய்கின்றவர்கள் வாங்கிக் கொள்கிறார்கள், வரம் பெற்றவர்கள் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் இப்படி சொல்லுகிறேன். வள்ளலார் சொன்னார், வாளால் மகவறிந்து ஊட்ட வல்லேன் அல்லேன், மாது சொன்ன சுழால் இளமை துறக்க வல்லேன் அல்லேன், 4 திங்களில் கண் இகழ்ந்த அப்ப வல்லேன் அல்லேன்கிறார்ல. நான் தவச்சீலன் தான், தவம் செய்கிறேன், இறைவனை நாடுகிறேன், இறைவனை போய் சேர்வதற்கான சூட்சுமம் அறிகிறேன், சித்தி பெற்றிருக்கிறேன். இருந்தாலும் இவர்களெல்லாம் செய்யக்கூடிய அந்த தானம் என்கின்ற விஷயத்தை என்னால் செய்துவிட முடியாதையா என்று வள்ளலார் அவர்களே சொல்லுகின்ற காரணத்தினால், எவ்வளவுதான் நீங்க தவம் பண்ணிக்கங்க, உங்களால முடியாது. தானம் பண்ண நினைச்சீங்கன்னா முடியும். மனம் வெளுக்க சாம்பல் இல்லைங்கிறான் பாரதி. துணி வெளுக்க சாம்பல் உண்டு எங்கள் முத்து மாரியம்மா, எங்கள் முத்து மாறி. மனம் வெளுக்க சாம்பல் இல்லை எங்கள் முத்து மாரியம்மா, எங்கள் முத்து. நீங்கள் செயற்கரிய செயலை செய்யவே முடியாது. தவம் செய்வது என்பது இன்றைய காலகட்டத்தில் செயற்கரிய செயலாக இருந்தாலும் வாய்ப்பான வாழ்க்கை வாய்த்திருப்பது தானம் செய்கின்றவர்களுக்காகத்தான். தானம்தான் இன்றைய வாழ்க்கையில் செயற்கரிய செயலாக இருக்கிறது. இந்த பரப்புரையை நாம் உலகமெங்கும் பரப்புவோம், இருப்பதை அடுத்தவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்வோம். உடல் இறந்துபட்டதற்கு பிறகு அது 4 பேருக்கு நன்மை கொடுக்கின்ற வகையில் மண்ணிற்கும் நெருப்பிற்கும் போகாமல் மனிதர்களுக்கு பயன்படக்கூடிய வாழ்க்கையை அவர்களுக்கு சொல்லித் தருவோம். அந்த தானம் தான் செயற்கரிய செயல் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம்.